இதுல நம்ம அப்சர்வர் அவேக்கனிங் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து அப்சர்வர் அதாவது வெளியில இருந்து வர நடக்கிற விஷயத்த உள்ள பாக்குற ஒரு அப்சர்வர் முக்கியம். அப்பதான் நம்ம ரியாக்ஷன் கொடுக்க முடியும்ன்றது நமக்கு தெரியுது. ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் மசில்ஸ்ல இருந்து வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு செய்யறதுன்றது நம்ம பிரெயின்ல இருந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம அறிவுல இருந்து நம்ம பார்க்கணும். இது ரெண்டுலயுமே கூட அப்சர்வர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் புலனால அப்சர்வ் பண்றாங்க, அப்புறம் மனதால அப்சர்வ் பண்றாங்க. இது 2ம் கடந்த நிலையில அப்சர்வ் பண்றத பத்தி தான் நம்ம அப்சர்வேஷன் அப்சர்வர்ன்றதை சாட்சி பாவம் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் புலன் சாட்சி இருக்கு, அப்புறம் மனசாட்சி, மனதனோட சாட்சி, நம்ம அறிவுகளோட சாட்சி, நம்ம சேர்த்து வைக்கப்பட்ட பேட்டர்ன்களோட சாட்சின்றத அப்புறம் மனசாட்சி என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மனசாட்சியும் தாண்டி புலன் சாட்சியும் தாண்டி அடுத்த சாட்சி பாவம் இருக்கு. அதுதான் சாய்ஸ்லெஸ் அப்சர்வேஷன். பார்த்தல் மட்டுமே இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம நகரணும். அதுதான் வந்து விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடிய நல்லது. அப்புறம் வந்து மனதளவில் இருக்கிறத தன்னுணர்வு, அதுக்கப்புறம் அதை தாண்டி உள்ள போறத உள்ளுணர்வுன்னு சொல்றோம். விழிப்புணர்வு தன்னுணர்வு தாண்டி உள்ளுணர்வு போறதை நம்ம இப்ப பேசணும். பொதுவாக பார்ப்பது எனது என்ற கண்ணோட்டம். நான் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உண்மையில் அப்சர்வேஷன் நடப்பதில்லை. அதுல ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. இது எனக்கு என்ன அர்த்தம், எனக்கு பிடிக்குமா, எனக்கு இதை பாதிக்குமா, நான் இதை எப்படி சமாளிக்க வேண்டும், பல யோசனைகள் வந்துடுது என்னை காப்பாத்துறதுக்கு. அந்த ஆபத்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற விஷயம், தெரிஞ்சு இதை பற்றி கேள்விகள் வருது. இது வந்து நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மெமரி, பிலீஃப்ஸ், டிஃபென்ஸ் மெக்கானிசம், பேட்டர்ன் மூலம் பார்க்கிறோம். அதாவது ஆப்ஜெக்ட் என் இன்டர்பிரேஷன் என் ரியாக்ஷன் என்ற மாதிரி போகுது. இதையே நம்ம வந்து சிந்திக்கிறதுன்னு சொல்றோம். ரிஃப்ளெக்ஸை தாண்டி அடுத்த வாட்டி வரப்ப சிந்திக்கிறதுன்னு சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸை நம்புறோம், அனிமல்ஸ் ஸ்டேஜில் இருக்கோம். அடுத்தது நம்ம அறிவை நம்புறோம், மனிதன் ஸ்டேஜில் இருக்கிறோம். அதையும் தாண்டி நம்ம சிங்குலாரிட்டி ஸ்டேஜுக்கு வரப்போ என்ன நடக்குதுன்னு தான் நான் பார்க்கிறேன் என்பதில் அந்த நான் யார் என்றது தெரிஞ்சு அதை விடுறப்போ நடக்கிற பார்த்தல். நான் என்பது என் அனுபவத்தின் மூலம் சேர்ந்த அறிவு. என்னோட இதுன்றது எனக்கான திங்ஸ், எனக்கான பொருட்கள், கண்ணால பார்க்கக்கூடிய நவுனு. இது வந்து நான் என்னுடையதுன்றது நவுனு. நான்ன்றது என்னோட வெர்ப்ஸ், அதாவது அனுபவங்கள் மூலமா சேர்ந்த செயல்கள் மூலமா சேர்ந்த அறிவு எடுத்துக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. இங்க நான்ன்றது அவேர்னஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மெமரியில கண்டிஷனிங், டிஃபென்ஸ் மெக்கானிசம், பேட்டர்ன்ஸ், இது எல்லாமே வந்து என்னுடைய அறிவு வெர்பல் ஆன ஒரு விஷயம். இந்த செயல்கள் மூலமா நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், மெமரி, அது ரிலேட்டடான ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் தொகுப்பாக உருவான ஒரு கண்டிஷனல் அப்சர்வ். இதுல வந்து நான்ன்றது கண்டிஷன்ல இருக்கிற ஒரு அப்சர்வர், என்னை காப்பாற்றுற கண்டிஷன்ல இருக்க அப்சர்வேஷன், டிஃபென்ஸ் மெக்கானிசம், எனது அறிவு என்னை காப்பாற்ற டுயாலிட்டியில இருக்கிற கண்டிஷன் அப்சர்வர். அதனால அந்த நான் பார்க்கும்போது அந்த உண்மையை மட்டும் பார்க்கவில்லை, தன்னுடைய பேட்டர்ன் வழியாக பார்க்கிறேன். நான் என்றப்ப பார்க்காம என்னோட பேட்டர்ன் வழியாக பார்க்குறேன். நான் கடந்து பார்க்கும்போது என் பேட்டர்னை கடந்து பார்க்குற ஒரு இடத்துக்கு நம்ம போறோன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். டிஃபென்ஸ் மெக்கானிசத்தின் வேலை என்னை காப்பாற்றும் பேட்டர்ன்ஸ் எது நல்லது, நல்ல ஃபார்முலேஷன். பேட்டர்ன் உருவானதன் அடிப்படை நோக்கம் பல நேரங்களில் பாதுகாப்பு. ஆனால் ஒரு முறை உருவான பேட்டர்ன் பின்னர்ந்து சூழ்நிலையிலும் ஆட்டோமேட்டிக்காக செயல்படலாம். அந்த சிக்னல்ஸை பார்த்து இந்த மாதிரின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம காப்பாற்ற உடனடியாக ஆகலாம். த்ரெட்டு ரிசீவ் பண்ண ஆபத்து பர்சீவ் பண்ண உடனே ஓல்டு பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் இருக்கும். சேஃப்டி பேட்டர்ன் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி தான் நம்ம காட்டில் இருக்கும்போது நடந்தது. ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கவனிக்கிறது, ஏதாவது ஒன்று தெரிஞ்சா, அதாவது கயிறு தெரிஞ்சா கூட பாம்பா நினைச்சு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றது தான் உண்மையான அங்கே சர்வைவல் ஸ்கில்ன்றது முடியும். அதனால அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸ் லூப் ஸ்டார்ட் ஆயிருக்கு நமக்கு நேச்சுரலாக தெரியுது. நான் இல்லாத இடத்துல சாய்ஸ்லெஸ் அப்சர்வேஷன். இப்போ நம்ம பொசிஷன் மாதிரி இருக்கு, நம்ம காட்டில் இல்லை, நம்ம சுற்றி அது மாதிரி ப்ராக்டிக்கலாக உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஆபத்துகள் எதுவும் இல்லைன்றது தெரியுது. நான் இல்லாத இடத்தில் சாய்ஸ்லெஸ் அப்சர்வேஷன். இங்கே தான் உங்கள் மாடலில் மிக முக்கியமான டிரான்ஸ்மிஷன். நான் கண்டிஷன் இன்டர்பிரேஷன், இதை பிடித்து கொள்ளாமல் பார்த்தல், எக்ஸ்பீரியன்ஸ் அப்சர்வ் பண்ணுறது என்ற இடையில் இருக்கும் ஆட்டோமேட்டிக் மெடிடேஷன் குறைக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம்,
அதான் உங்களுக்கு சொல்லிட்டு சாய்ஸ்லெஸ் அப்சர்வேஷன் சொல்லிட்டு நான் இதை இப்படி தான் பார்க்க வேண்டியது. சாய்ஸ் இல்லைன்றது பார்க்க வேண்டியது. ஜட்ஜ்மெண்ட். அப்போ வீடு இல்லை, வீடு பாதுகாப்பானது இல்லை, எனிமி தாக்கக்கூடிய அளவுக்கு அதாவது எனிமியால அது ஈஸியா தகர்த்துக்கிட்டு உள்ள வர முடியும். புலியோ சிங்கமோ இருந்த இடம் நான் இருக்கிற பாதுகாப்பு தாண்டி உள்ள ஈஸியா வர முடியும். ஆனா இப்ப இருக்கிற ஒரு விஷயம், ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயம், வீடுன்ற இடத்துல பிசிக்கலா எடுத்துக்கிட்டாலே நம்ம ஒரு 4 செவத்துக்குள்ள இருக்கோன்றது நம்ம பாதுகாப்பு. தூரமா 10 அடியில ஒன்ன பார்த்தா கூட நடுவுல கதவு சாத்துறது மூலயமா அங்க இருக்கிற அணுகுமுறைகள் நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி புரியுது. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சியை அப்சர்வ் பண்றதுக்கான டைம் கிடைக்குது. உடனே ஓட வேண்டியது இல்லை, கதவு சாப்பிட்டா போதும், ஓடிட்டே இருக்கணும், எவ்வளோ எனர்ஜி செல்ஃப் புரியுது. அட்டென்ஷன் வர்சஸ் பேட்டர்ன். இதே உங்கள் அப்சர்வேஷன் சொன்னாங்க. பேட்டர்ன் ஐ ஆம் அப்சர்வர் அவேர்னஸ், அப்சர்வேஷன் இஸ் ஹேப்பனிங். அங்க நான் பார்க்குறேன், நான் கவனிக்கிறேன்றது போய் கவனித்தல் நடக்குதுன்ற இடத்துக்கு நம்ம வர்றோம். இது ரெண்டு பெரிய வித்தியாசம் இருக்கு. அங்க நான் கவனிக்கிறேன்னு கூட நான் காப்பாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறேன்னு சேர்ந்து இருக்கு. வெறுமனே இங்கே கவனித்தல் நடக்குதுன்ற இடத்துக்கு வரோம். நம்ம டிவியில ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ வெறும் கவனித்தல் நடக்குதுன்றது தான். அங்க 1000 த்ரெட்ஸ் இருக்கு, அங்க கற்றுக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. முதல் நிலையில் அட்டென்ஷன் அடிமையாவது, இரண்டாவது நிலையில் அட்டென்ஷன் பேட்டர்னை பார்க்கிறது. அது வந்து அட்டென்ஷன் நான் பார்க்கிறேன் போது பழைய பேட்டர்ன் ஐடென்டிஃபை ஆயிட்டு நம்ம காப்பில் ரெண்டாவது அட்டென்ஷன் பேட்டர்ன் நம்ம எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி நடந்தா நம்ம அதுல ரியாக்ட் பண்ணிடுறோம். அதே ஒரு நாடகத்துல நடக்கிறப்போ அவங்க எப்படி பேசுறாங்க, இது எப்படி நகர்ந்த ஆர்வம் பார்க்குறோம். அந்த பேட்டர்ன் தாண்டி பல விஷயங்கள் போகிறத பார்க்கணும். அது நல்ல விஷயமா போனா நல்லது, ஆனா அது கெட்ட விஷயமா இருக்கிறதையும் நம்ம கற்றுக்கணும். அந்த மாதிரி பார்க்கறதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல சிறிய இடைவெளி தான் புதிய ரெஸ்பான்ஸ் உருவாக்கும். அங்க நம்ம வாழ்க்கையில நடக்கிறப்ப விபட்ஸா இருந்தப்போ, ஆனா நாடகத்துல பார்க்குறப்போ பல சாய்ஸஸ் நமக்கு தெரியுது. அவ இப்படி பேசியிருக்கலாம், அவ இப்படி பண்ணியிருக்கலாம், அவன் எப்படி சொல்லியிருக்கணும், இதெல்லாம் சாய்ஸஸ் சொல்றோம். அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த விஷயம் நடக்குது. நம்ம எந்த மாதிரி சாய்ஸ் எடுக்கணும், நம்ம டைம் அங்க நாடகத்துல ரியாக்ட் பண்ண குறை கண்டுபிடிச்சுன்னு நம்ம சொல்ற மாதிரி நம்ம லைஃப்ல நடக்கிறப்போ நம்மளும் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிடாம இப்படி நடந்துக்கலான்ற சாய்ஸஸே நமக்கு நாமே கொடுத்து எது பெட்டர் சாய்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு எக்ஸாம்ஸ்ல கூட நம்ம சாய்ஸஸ் கொடுக்குறப்போ இது அட்டன் பண்ணுங்க, அதை அட்டன் பண்ணுங்க சொல்லிட்டு நம்மளோட நல்லா தெரிஞ்ச சாய்ஸை எடுத்து நம்ம பண்ணுவோம். சிலர் வந்து தெரியாத சாய்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணுறப்போ நம்ம புது விஷயம் கற்றுக்குவோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாதி தெரிஞ்ச விஷயத்தை அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோரிங்காகவும் ஆபத்து இல்லாத விஷயத்துல இருக்கும்போதும் ஆபத்தான விஷயத்துல நல்லா தெரிஞ்ச விஷயத்தை எடுத்து இப்படி நடந்துக்கணும்ன்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சாய்ஸ்ன்றது எவ்வளோ பெரிய ஃப்ரீடமாக இருக்கும். சாய்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரை கொடுத்தா எப்படி இருக்கும், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சாய்ஸ் கொடுக்குறப்போ எதையாவது எழுதலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுது. அந்த மாதிரி சந்தோஷம் நம்ம லைஃப்ல இருந்ததுன்னா நம்ம இதுதான் பண்ணணும்னு ரிப்பீட்டடா பழைய பேட்டர்ன்லேயே இல்லாமல் புது பேட்டர்ன்ல புது விஷயம் மூலயமா வேற சாய்ஸ் எடுத்துக்க முடியும். ஒரு சான்ஸ் கிடைச்சா அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக எவ்வளோ கிராஸ் பண்ணலாம். கொஸ்டின் பேப்பர்ன்றத கிராஸ் பண்ணுறது ஈஸியான விஷயம் ஆகும், அது எக்ஸாம்ன்றது ஈஸியான விஷயம் ஆகும்போது நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம் பண்ணுறது ஈஸியான விஷயம் ஆகும்போது அந்த ப்ராப்ளத்தை ஆங்ஸைட்டியோட டீப்பான அதாவது மேலோட்டமான ஃப்ரீக்வன்சியில் உடனடியாக காப்பாற்றிக்கணுன்ற மோடில் இல்லாமல் டிஃபென்ஸ் மோடில் இல்லாமல் தீர்க்கமாக பதில் சொல்கிற இடத்துக்கு நகர்றதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும், டீப் ஃப்ரீக்வன்சியிலேருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிற விஷயம் எப்படி இருக்குன்றது நமக்கு சாய்ஸஸ் கிடைக்கிறது நம்ம எடுத்துக்க முடியுதுன்றது எக்ஸாமில் பார்க்குறப்போ வாழ்க்கையில் நம்ம அந்த வாய்ப்பை நமக்கே கொடுத்துக்க முடியுன்ற இடத்துல இருக்கு வேண்டியது. நமக்கு எவ்வளோ பெரிய சுதந்திரம்ன்றது புரியும்னு நம்புகிறேன். நன்றி.